நன்றி சார். நித்யானந்த் சார், எப்படி சார் பார்க்குறீங்க? 3 பேர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையும் பார்க்குறீங்க. என்ன நடக்குதுங்க உள்ள? நியூஸ் 7 நேயர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு உறுப்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2-3 விஷயங்களை தெளிவுபடுத்தி ஆகணும். மக்கள் மத்தியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இது எல்லாமே சம்மந்தப்பட்டது. இங்கே பேசினவங்க தான் குறுக்கீடு இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் வரிசையாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி ஆட்சியை ஆண்டார்கள். ஜெயலலிதா அம்மையார் அடிக்கடி மைனாரிட்டி ஆட்சி என்று சொன்னார்கள். என்ன காரணம்? கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை ஆட்சியில். அவர்கள் வெளியிலே இருந்தார்கள். எனவே அது மைனாரிட்டி ஆட்சி. ஆனால் இன்றைக்கு மோடி ஆளுகின்ற ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி என்று மக்களை திசை திருப்புவதும் அல்லது அறியாமையில் பேசுவதும், நிச்சயமாக அறியாமையாக இருந்தால் கண்டிக்கிறேன், திசை திருப்புவது என்று சொல்வது தவிர்க்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் எங்கே சார் மோடி ஆட்சி? இப்போ மோடி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு தானே சொல்லிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம். அவங்க தாவேக்காவை தானே சொல்கிறாங்க. இவ்வளவு நேரம் மத்தியில் இருக்கக்கூடியது மைனாரிட்டி ஆட்சின்னாங்க. தாவேக்காவை காங்கிரஸ் எப்படி சொல்ல போகிறாங்க? இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடலாம் சார். அதனால மத்தியில் இருக்கக்கூடியது மைனாரிட்டி ஆட்சி அல்ல, அது கூட்டணி ஆட்சி. அவர்கள் பெரும்பான்மை இருந்த காலத்திலே கூட 2 முறை மோடி அவர்கள் கூட்டணி ஆட்சியைத்தான் நடத்தினார்கள். வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி ஆட்சியைத்தான் நடத்தினார்கள். இப்பொழுதும் 3வது முறையாக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டு கூட்டணி ஆட்சி தான் நடத்துகிறார்கள். இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்களை சந்தித்தார்கள். 24 மாவட்ட செயலாளர்களை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அவங்க இல்லாத மற்ற மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது. இன்னும் பத்திரிக்கை எதுவும் வரல. என்ன பேசினாங்க தெரியாது. நான் இங்கே வர்ற வரைக்கும் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. ஆனால் கூட்டம் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த அளவில் மாவட்ட செயலாளர் எதுக்கு கூட்டினாங்க, என்ன பேசினாங்கன்னு கூட வெளியில் வரல. ஆனால் 5இல் 1 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் அவசர கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் கூட்ட முடியும் என்று அதிமுகவினுடைய விதியமைப்பில் இருக்கிறது. அதனால தான் 1000 பேர் எங்கிட்ட இருக்குங்கிறாங்க. ஒரு பக்கம் 1000 பேர் அவசியமே கிடையாது. ஆக இன்றைக்கு வேலுமணி அவர்களும் சண்முகம் அவர்களும் எங்களிடத்தில் 5இல் 1 பங்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கூட்டலாம். போட்டி பொதுக்குழுவா? போட்டின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதிமுக தான், ஒரு அதிமுக தான் இது. போட்டியெல்லாம் ஒன்றும் இன்னும் ஆகலை, பிளவு இன்னும் உறுதியாகலை. ஏன்னா இன்னமும் அவங்க நீங்கள் வரலாம், சேர்ந்து இருப்போம் அப்படின்னு தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொல்கிறார்கள். வரலாற்றிலே, எடப்பாடியுடைய வரலாற்றில் இதுவரை தோற்று போய் போனவங்களை திரும்பி வாங்கன்னு கூப்பிட்ட முதல் சம்பவம் இது. ஆக மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லது அவங்க இன்னமும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தானே சார்? யார் சொன்னாங்க? கொறடாவை மீறி போட்டால் நீங்கள் கட்சியிலே கிடையாது என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த அதிமுக என்ற கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், அவர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என்று சபாநாயகத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதிமுக நீங்க ஏத்துக்க முடியாது. ஆனா இப்போ வரை அவங்க இரட்டையில தான் சார் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாங்க, ஜெயிச்ச அப்புறம் நடந்த விஷயம் தானே சட்டமன்றம். ஆக இபிஎஸ் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் முறையில். எடுத்துக்காட்டாக பல உண்டு. அதில் நான் சொல்வது என்னவென்று சொன்னால், சட்டமன்ற அதிமுக கட்சியிலே பெரும்பான்மை உள்ளது சிவி சண்முகம் குழு தான். சிறுபான்மை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி குழு. நீங்கள் கொறடாவை தேர்ந்தெடுக்க வேண்டும், நியமிக்க முடியாது. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் தேர்ந்தெடுத்தால் யார் கொறடாவாங்க? இல்லை, அவர் தான் ஏற்கனவே கையெழுத்து வாங்கிட்டாருன்றாங்களே. எல்லாரும் கையெழுத்து வாங்கினு சொல்கிறாங்களே, அது எதுக்காக வாங்கினது, தேதி என்ன, ஏதாவது காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு சண்முகம். எல்லாமே யார் போய் சொல்கிறாங்க? 2 பேருமே போய் சொல்கிறாங்க. ஆனால் அவைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் பொதுவாக பார்த்தால் சட்டமன்றத்தில் கொறடாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு குழு அதிமுக குழு அதிகபட்ச ஓட்டு எங்கே இருக்கும் என்று சொன்னால் அது வேலுமணி அவர்களிடத்தில் தான் இருக்கிறது, சண்முகம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அவர்களும் சொல்லுகிறார்கள், இன்றைக்கும் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கட்டும் என்று சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளாதவர் நேற்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எல்லோரையும் நீக்கிவிட்டு, எல்லோரையும் தகுதி நீக்கம் செய்ய சொல்லி, மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு
எல்லோருமாக இப்பொழுது வாருங்கள் என்று சொன்னால் எப்படி வருவாங்க ஒரு நாளில்? எதுக்காக நீக்கிறீங்க? ஏன் அவசரப்பட்டீங்க? உங்களுக்கு பேசணுங்கிற எண்ணம் இருந்தால் நீக்குவீங்களா? அப்போது மக்கள்கிட்ட தான் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறேன், நான் கூப்பிட்டு கூட வரல அப்படி இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு கருத்தை விதைப்பதற்காக அவர்களை நீக்கிவிட்டு நான் அழைத்தேன் என்று சொல்லுகிறார் என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் எடப்பாடி அவங்க பாஜகவுக்கு எதிராகவும் தான் சார் செயல்பட்டு இருக்கிறாங்க, என்டிஏவுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு தான் சார் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா என்டிஏ கூட்டணின்னு இன்னமும் பெருமிதமாக சொல்கிறீங்க. ஆனால் சிவி சண்முகம் பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறிட்டோன்றார். அதை சொல்கிறதுக்கான ரைட்ஸு சிவி சண்முகத்துக்கு யார் கொடுத்தது? இந்த விஷயத்தை முழுசாக கேளுங்க. அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய சுதந்திரம். கட்சியோட கருத்து வேறையா இருக்கு இல்லையா சார்? கட்சியோட இவர்கள் தான் கட்சின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, அது எப்படி சார் சொல்ல முடியும்? இல்ல சார், இன்னொரு அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் சொல்றாங்க. இபிஎஸ் தானே யார் கூட்டணியை தொடர இல்லைன்னு சொல்லணும். இபிஎஸ்ஸா இருக்கட்டும், இபிஎஸ் தானா என்பது அவசர கூட்டம் கூட்டி நாம் அதை முடிவு செய்வோம் அப்படிதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவசர கூட்டம் கேட்குறாங்க. புரியுதுங்களா? உடனடியாக இபிஎஸ்ஸை நீக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கமாக இருக்க முடியும். அரசியல் இது. அதனால் மிக தெளிவாக இப்போ சொன்னாங்க பாருங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயை தடுப்பதற்கான சதிவேலை நடந்திருக்கிறது என்று சொல்வதை நம்புவதற்கில்லை. ஆதாரம் இங்கே அப்படின்னு தான் கேட்குறோம். ஆதாரம் ஒன்றுமே வேண்டாம். அப்படி சொன்னது அதிமுகவில் இருக்கக்கூடிய சண்முகம் போன்றவர்களும் தொல் திருமாவளவன் அவர்களும் சொன்னார்கள். அது காசிப்பு தொல் திருமாவளவன் சொல்லலை. என்னை கேட்ட பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அது சரியாவாது அப்போ சொன்னது தொல் திருமாவளவன் சொன்னது. நம்முடைய கூட்டணியினுடைய மரியாதை குறைந்து விடும். இல்லைங்க, கொஞ்சம் இருங்க, அமைதியாக நடுவில் பேசாதீங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் நான் சொல்றேன். நான் ஆதாரப்பூர்வமா நீங்க இதிலே எடுத்து பாருங்க. திருமாவளவன் என்ன சொன்னாரு? திருமாவளவன் மிக தெளிவாக நம்முடைய கூட்டணிக்கு அவப்பெயர் வந்துவிடும், அதிமுகவோடு சேர்ந்து நான் முதலமைச்சராக இருப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னதாக அவர் சொன்னார். ஆக ரெண்டு தரப்பிலேயும் இப்படி ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது என்பதற்கான சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இல்லை ஆதாரம்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்கு. என்னதான் சார் இதுல தீர்வு? என்னதான் இதுல தீர்வுன்னு கேட்குறேன். தீர்வு இருக்கு. என்னதான் தீர்வுன்னு சொன்னா, அதிமுக 1 அதிமுக 2 அப்படின்னு நம்முடைய தமிழக சட்டமன்றத்தில் செயல்பட்ட காலமும் இருக்கிறது. நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க. ஆக ரெண்டு பிளவுபட்டாலும் கூட எது அதிமுக என்று முடிவாகின்ற வரையில் வெளியில அதிமுக 1 அதிமுக 2 என்று சபாநாயகர் சொல்லி அவர்களுக்கு தனித்தனி இருக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இது கட்சி தாவல் சட்டத்துக்குள்ள வராதா? வராது. நீதிமன்றத்துக்கு இவர்கள் செல்வார்கள். நீதிமன்றம் என்ன சொல்லும்? சபாநாயகருடைய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு, நாங்கள் அதில் தலையிட முடியாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்போ சபாநாயகர் இந்த இடத்துட்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பேச்சு கேட்பாரா அல்லது எம்எல்ஏக்களுடைய பேச்சு கேட்பாரா? சட்டமன்றத்திலே அதிக பேச்சு கேட்பார் சபாநாயகர். விஜய் என்ன சொல்றாரோ அதான் கேட்பார். மகாராஷ்டிரா கேஸ்லயே கட்சியினுடைய சுப்ரீம் பவர்ன்றது அவங்களுக்கு தானே, கட்சி தலைமைக்கு தானே இருக்குன்னு அர்த்தம். சபாநாயகர் அதிக பெரும்பாலும், அதாவது இந்த அதிமுக குழுக்களிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய உறுப்பினரை அவர்கள் வெளியேற்ற முடியாது. ஏனென்றால் அவங்க தான் மெஜாரிட்டி. இதை தான் சிவசேனா மகாராஷ்டிராவில் நடந்தது. கட்சியே கடைசியில் சிண்டேக்கு தான் போச்சு கட்சியே. ஏன்? சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அவங்க அது பெரும்பான்மை பெற்றாங்க. அதனால இதுல 2/3 வரலையே. யாரு? இந்த இடத்துல எம்எல்ஏக்கள் போனவங்க 2/3 மெஜாரிட்டி வந்தாங்கன்னா நீங்க சொல்ற ஃபார்முலா சரியா? எதுக்கு 2/3 வேணும்? இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை இல்லையா அவங்கள்ட்ட? அவன் என்ன சொல்றான்? சரிசமமா தானே இருக்கு. அவன் என்ன சொல்றான்? கட்சி நான் தான் சார் சொல்லலாம் சார். நீங்க ப்ரூஃப் பண்ணனும் இல்லையா? இல்ல ப்ரூஃப் பண்ண டைம் இருக்கு. அதுக்கு டைம் இருக்கு. அதனால தான் 1 and 2 போட்டாங்க. அதிமுக 1 அதிமுக 2ன்னு அந்த முடிவு ஆகிற வரைக்கும் வச்சிருப்பாங்க. இவர் சொன்னார் பாருங்க, 90 நாட்கள். அந்த 90 நாள் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னன்றது பார்ப்பாங்க. 6 மாதத்து வரைக்கும் நம்பிக்கை ஓட்டு பெற்ற பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. 6 மாதம் விஜய் முதலமைச்சர் தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிறகு ஆளுநரை பற்றி சொன்னார்கள். சார் ஒரு இது இங்க ஆதாரத்தோட காட்டுறேன். திருமாவளவன் கிசு கிசு செய்தின்னு சொல்லியிருக்கார். நீங்க பாருங்க. இதை
அது கிசு கிசு செய்தின்னு அதுதான் போய் சொல்லியிருக்காரு. அதுதான் சார், இது போய் அப்ப ஊடகங்கள்ல அப்ப வந்து அவர் போய் பேசுனது அவர் சார் இது ஊடகங்கள் வந்திருக்கிறது, பத்திரிகை எவ்வளவு ஊடகங்கள் இருக்குது, அது பொய்ன்றீங்களா? கிசு கிசு திருமாவளவன் கிசு கிசு செய்தி அதுன்னு சொல்லி போட்டுருக்காரு. பிரஸ் மீட்ல சொன்ன உங்களால- விஷயம் நீங்க அவர் சொல்லவே இல்லை, அவர் gossipனு சொல்லவே இல்லை, நீங்க பொறுமையா சொல்றீங்க. இருக்க முடியாது. இந்த ஆதாரத்தோட காட்டுறேன், ஆதாரம். அதான் நான் சொன்னேன். இதே பொய்ன்னு நான் நீங்க- இதைத்தான் சார், நீங்க இப்ப ஐஜேகே கட்சி வந்து நீங்க வந்து யாருக்கு சாதகமா பேசுறீங்க? விஜய்க்கு சாதகமா பேசுறீங்க? நியாயமா பேசிட்டு இருக்கேன். நியாயமா பேசுற மாதிரி தெரியலையே எனக்கு சார். விஜய் நியாயமா சாதகமா? பேசுற மாதிரி தெரியலையே. விஜயுடைய இல்ல சார், நீங்க நியாயமா பேசுற ஏங்க, மாதிரி தெரியல. இன்னும் நியாயமா பேசுறப்ப அந்த இந்த உண்மைக்கு புறம்பான செய்தி நீங்க தேசிய சொல்லுவீங்களா? ஜனநாயக கூட்டணி. நியாயமா இத காட்டிட்டே இருக்க. உண்மைக்கு தேசிய புறம்பான இல்லைங்க. செய்தி இல்ல, இதோ இருக்குது சார். ஓப்பனா அவர் சொன்ன அந்த வீடியோ இருக்குது. இத நான் மறுக்கிறீங்களா? எந்திரிச்சு போட்டுமா? என் நேரத்தை எப்படி திருடுறீங்களா? எப்படி பேசிட்டுங்க விடுங்க. சார், அதுக்கு பேசல, பேசல. பொதுமக்களுக்கு நீங்க தவறான தவறான செய்தி. நீங்க தான் தவறான நீங்க தான் செய்தி தவறான சொல்றீங்க. சார், இது தவறான செய்தி. ஏங்க, நீங்க ஏங்க, சொன்ன காரணம் ஏங்க, தவறான ஏங்க, செய்தி. பேசுங்க, பேசுங்க. ஏங்க, உங்களுக்கு இது தவறான செய்தியா? உங்களுக்கு நீங்க நான் தவறான press செய்தி. meet. மக்களை திசை திருப்ப கூடாது. நீங்க நீங்க தான் உண்மையை சொல்ல வேண்டும். ஏங்க பிரஸ் மீட் இருக்கு. நீங்க சிவி சண்முகம் யார்கிட்ட கனகராஜ் சார், பேசுறீங்க கனகராஜ் தெரியுமா? காத்துருங்க சார், காத்துருங்க. யார்கிட்ட பேசிட்டு நித்யானந்தம் சார். இருக்கீங்க? இருங்க பேசலாம், இங்க பேசுங்க, இருங்க. விஷயத்துக்குள்ள யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு தெரியும் சார் யார்கிட்ட பேசுறேன்னு. நம்ம பண்டரி பாயோடைய அக்கா பையனும் அண்ணா எப்படி பையனும் பாருங்க. எனக்கு நல்லா தெரியும். விடுங்க. எப்படி குறுக்க போயிட்டு இருக்கு? நான் எங்க- என்ன பத்தி சொல்லல ஐயா. அவர் வேற உங்களுக்கு ஏன் எப்படி புத்தி கெட்டு போகுது? நான் பேசுறேன், என்ன பேசுறேன் பத்தியே சார். சொல்லல. உங்களை பத்தி கேட்டா நான் நினைச்சுக்கிட்டேன். நித்யானந்தம் ஆ, சார். இல்ல, அப்படிதான். இல்ல, அதான் விஷயத்துக்கு அப்படிதான் வரலாம் சார். நினைக்கிறீங்க. ஏங்க இவர் விஷயத்துக்கு பிஜேபி நான் இருக்கிறதுனால நேரா- அப்படி நேரா- இருப்பாரு. நாம BJP பேசி- எல்லாம் கிடையாது. இருங்க நீங்க ஐயா, வேற. கொஞ்சம் இருங்க ஐயா. சார், நாம விஷயத்துக்கு வந்துடலாம் சார். நாம இப்போ பேசிட்டு இருக்கிறது மக்களுக்காக, மக்கள் புரிந்து கொள்வதற்காக, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. காசை வாங்கி விஜய்க்கு போட்டாங்க. அதிமுகவோ திமுகவோ காசு கொடுத்துருந்தா அந்த காசை வாங்கி விசிலுக்கு போட்டிருக்காங்க. அப்போ மக்கள் பழைய மாதிரி இல்லை. அதனால இவங்க இப்படி காட்டுறேன் அப்படி காட்டுறேன்னு இந்த முக்தார் காட்டுற மாதிரி இவர் வந்து காட்டுறாரு கிடையாது. திருமாவளவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நம்முடைய கூட்டணிக்கு களங்கம் ஏற்பட்டு விடும் என்று சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அது நடந்த உண்மை. இல்ல, இல்ல, இல்ல. அவருக்கு தவறு. இல்ல, நேர இடைவெளிக்கு நான் விளம்பர இடைவெளிக்கு உங்களுடைய அறியாமையை தான் நான் நினைக்க அப்ப வேண்டியது. சிவி சண்முகத்தை கேளுங்க. காத்துருங்க. சிவி சண்முகம் என்ன இருங்க, சொல்றாரு? இருங்க, கொஞ்சம் நித்யானந்த சார் இருங்க ஐயா. நேரம் பேசலாம். பேசுங்க சார். இப்போ ரொம்ப சுருக்கமா இப்போ காலு அரை முக்கால் முழுசு எல்லாரும் சேர்ந்து தான் மெஜாரிட்டி ஆயிருக்கு. திமுக கூட்டணியிலேருந்து 1 2 அந்த 2க்கு மேலே இல்லை, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு தேவையான சீட்டை கொடுத்துருக்காங்க. அப்பொழுதும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளானாலும் சரி, திருமாவளவன் ஆனாலும் சரி, நாங்கள் இன்னும் அந்த கூட்டணியிலே தான் இருக்கிறோம், ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இவர்கள் இந்த ஆட்சியை நீடிக்க செய்வதற்கோ விஜய் முதல்வராவதற்கோ இவர்கள் வரவில்லை, ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போது ஒரு அரசியல் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும்? திமுக கூட்டணியிலேருந்து விஜய் ஆதரிக்கும் போது அதிமுக கூட்டணியிலேருந்து ஏன் விஜய் ஆதரிக்கக்கூடாது, எடப்பாடி அவர்களை சொல்லி ஆதரிங்க பேசலாம். அப்படின்னு கேட்டாங்க. எடப்பாடி முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா அவரோட அதுதான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் சொல்கிறது. எடப்பாடிக்கு விஜய் ஆதரிக்கிறதுலையா, விஜய் வரக்கூடாதுன்னு நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், நீனா நடுவில் வந்து விஜய் ஆதரிக்க சொல்கிறேன்னா அவர் தனியாக நிற்கிறாரு. அதனால் வருங்காலத்தில் இதெல்லாம் யார் எது அதிமுக என்பது நீங்கள் பார்க்கணுன்ற ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப சுருக்கமா. ஒரே சுருக்கமாக தான். அதிமுக எம்ஜிஆர் காலத்திலிருந்து போய் கட்சி ஆரம்பித்தவங்க இருக்காங்க, ஜெயலலிதா காலத்திலிருந்து போய் கட்சி ஆரம்பித்தவங்க இருக்காங்க, தலை சீவும்போது விழுந்தவங்கலாம் கூட கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர்களை தலைவரே அழைத்து அமைச்சர் பதவி தந்து அழகு பார்த்தார்கள். புரியுதுங்களா? எம்ஜிஆர் தனியாக திமுகவிலிருந்து பிரிஞ்சு வரல, திமுகவிலிருந்து விரட்டப்பட்டார். அதனால் நிர்பந்தத்தின் காரணமாக மக்கள் திலகமாக இருந்தவர் மக்கள் தலைவராக மாறினார், முதலமைச்சராக மாறினார். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எம்ஜிஆருக்கு முதலமைச்சராகணுங்கிற ஆசை கிடையாது. 2லுமே ஒன்று 50 ஒன்று 68 பிளவு. இதில் எந்த வித தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ நம்மளுடைய நேயர்கள் இந்த விஷயத்தில் சரியாக தான் கணிச்சிருக்காங்க, இப்படி தான் போகும். ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்காங்க நிறையா. இதை தவிர நான் என்ன கருத்து சொல்லணும் சொல்லுங்கள். நன்றி சார்.